பார்க்க போகிறது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 13 verse 7 to 8. அதாவது ப்ராவர்ப்ஸ் 13 7 8. ஸோ இதில் சாலமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெரி சிம்பிளாக அப்பியரன்ஸ், அதாவது நம்ம மற்றவங்கள பார்க்க போது அவங்க எப்படி இருக்காங்கன்றது, அதாவது அவங்க லுக்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங், அதெல்லாம் பார்க்க போது அது வந்து எப்படின்றாருன்னா டிசீவிங், அதாவது அதை வச்சு நம்ம ஏமாறக்கூடாது. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, சில பேர் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருப்பாங்க, அதாவது அவுட்வர்ட்லியாக நீங்கள் பார்த்தாலே சில பேர் என்ன காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான வாட்ச்சு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஏழைகள். ஆனால் ஆப்போசிட்டில் என்ன சொல்கிறார், சில பேர் பார்க்க வந்து ஏழைகள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவர்கள் தான் பணக்காரர்கள், அதாவது சொத்து வச்சுருக்கவங்கன்னு சொல்கிறாரு. அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற மெயின் வேர்ஸ் வந்து verse 7 which says, one pretends to be rich yet has nothing, another pretends to be poor yet has great wealth. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்னென்னா, டேக் அவே பண்ண போகிற முதல் விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே சாலமன் சொன்ன மாதிரியே என்னது வெளிப்பார்வை, அதாவது நான் உங்களை வெளியே பார்க்குறத வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா சில பேர் இன்னும் நம்ம இந்த டைம்லேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த எஸ்பெஷலி வெஸ்டர்னில் இந்த மாதிரி பில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது கோடீஸ்வரர்கள், அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி போகும்போது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்குலாம் இல்லை வெளியே சுற்ற போதெல்லாம் இந்த மாதிரி நார்மலான நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி சட்டை போட்டு நடப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய கோட் சூட் போட்டுட்டு சின்ன இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் அவங்களாம் கோடீஸ்வரர் இருக்குல்ல, ஆனால் அவங்க எப்படி காட்டிப்பாங்க, ஒரு பெரிய பணக்கார மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ சாலமன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எதை பற்றி கவலைப்படக்கூடாது, அவுட்வர்ட்லி அப்பியரன்ஸ், அந்த அவுட்வர்ட்லி நம்ம வெளிப்பார்வைக்காக நம்ம என்ன படக்கூடாது, அவ்வளோ கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு சீப் மென்டாலிட்டி. பேசிக்கலாக நம்ம பார்க்க நல்லா இருக்கணும், நம்ம காஸ்ட்லியான இது போடணுன்றத அந்த இன்டென்ஷன் வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து முக்கியமானது என்னதுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வந்தோடனே தான் அவங்க கிறிஸ்டியன்னு ஞாபகம் வரும். சர்ச்சுக்கு வந்தோடனே தான் எல்லோரும் சுற்றி இருக்கவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஒரு வேஷம் போடுவாங்க, பைபிள் எடுத்து பாட்டு பாடி அப்போ தான் எல்லாம் படிச்சுட்டு ஆமே நாளையிலையோ எல்லாம் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சர்ச் இருக்கும் போது இல்லைன்னா ப்ரேயர் மீட்டிங்கும் அந்த டைமில் மட்டும். அதெல்லாம் முடிஞ்சிட்டோடனே அவங்க தனியாக இருக்கும் போது ஒன்றுமே இருக்காது. அவங்க ப்ரே பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு பைபிள் வாசிக்க மாட்டாங்க, தனியாக இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கும்பலில் இருக்க போது மட்டும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு வரப்போதோ இல்லை ஏதோ ப்ரேயர் மீட்டிங்கோ ஏதோ வெட்டிங் அந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் போகும்போது மட்டும் வெளியே என்ன காட்டிப்பாங்க, அவங்க பெரிய ஒரு கிறிஸ்டியன், ஒரு டிவோட்டடான கிறிஸ்டியன், மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க போது தான் எப்படி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க தனியாக இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட். அதுவும் தான் இதில் வெரி சிம்பிளாக சாலமன் என்ன சொல்கிறாரு, நம்ம வெளியே நம்ம அப்பியரன்ஸ்னால் எது, நம்ம லுக்ஸ் எல்லாம் எதுக்கு, மற்றவங்களுக்காக. ஸோ நம்ம பண்ணுறதெல்லாம் மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது தான் மெயினாக சாலமன் சொல்கிறார். நம்ம பண்ணுற செயல்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எதுக்கு இருக்கக்கூடாது, மற்றவங்கள கவர்றதுக்காக இல்லாமல் it should be in Christ and it should be content also in Christ. ஸோ அந்த பார்வை அந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் நம்ம மற்றவங்கள கவர்றதுக்கு பண்ணாமல், நம்ம அது ஃபஸ்ட்டு சாலமன் கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சிவாக போடுறது புவர். அதே மாதிரி தான் இந்த மாதிரி வெளியே எக்ஸசிவாக காட்டுவாங்களே சில பேர், பைபிள் படிக்கிற அந்த மாதிரி எக்ஸசிவாக சண்டே. சாலமன் சில பேர் என்ன சொல்கிறாரு, சாலமன் இவங்க ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலி புவர், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி சில இடத்துல மட்டும் அவங்க எப்படி காட்டிப்பாங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இடத்துலையும் தாழ்மையாக பொறுமையாக அமைதியாக இருக்கிறவங்க தான் சாலமன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சில பேர் ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பிரிச்சுவலி ரிச், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பேர் தாழ்மையாக இருக்கிறாங்களே இந்த மாதிரி சர்ச்சு அந்த மாதிரி இடத்துல அவங்க அந்த மாதிரி காட்டாமல் இருந்தாலும் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக உண்மையிலேயே அவங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப சொத்து சேர்த்து வச்சவங்க மாதிரி சொல்கிறாரு. ஸோ மெயினாக நம்ம எடுக்க வேண்டியது என்னது, அதாவது நம்ம வெளியே காட்டுறதோட நம்ம மற்றவங்களுக்காக ஒரு ஆக்ட் போடுற மாதிரி இல்லாமல் இருந்து நம்ம முழு உள்ளத்தோட ப்ளஸ் தாழ்மையோட நம்ம செய்கிறதெல்லாம் செய்யணும். பீட் ப்ரைசிங் காட், வர்ஷிப்பிங் காட் அண்ட் ப்ரேயிங், எதாக இருந்தாலும் ஒரு ஷோக்கு பண்ணாமல் நம்ம முழு உள்ளத்தோட தாழ்மையோட ஆண்டவருக்குள்ளே அதை செய்யணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.